இவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9-10-2024 தேதியான இன்றைய தினம் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 9-10-2024 தேதியான இன்றைய தினம் வக்ரம் பெறுகிறாரு. அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும், கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி கடகராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நீங்கள் எப்படி வழிபட வேண்டும், இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கான பரிகார தலங்கள் எது என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9-10-2024 தேதியான இன்றைய தினத்துல குரு பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. அதற்கு முன் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளின் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகன் ஆவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற தியாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டரீஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு, சிகிண்டீசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதங்களையும் உருவாக்குபவராவர். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் இந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குழுவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தையின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கு பிடித்த நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து, அரசு தேவதை இந்திரன், பிரியத்தி தேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்ட கடலை, உலோகம் தங்கம், சுவை இனிப்பு, ராகம் அடானா, நட்பு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன், அதே போல் சமகிரகம் சனி, ராகு, கேது, ஆட்சி வீடு தனுசு மற்றும் மீனம், மூல திரிகோணம், தனுசு, உச்சம், கடகம், நீச்சம், மகரம் நட்சத்திரங்கள், புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. அவருடைய தசா காலம் ஒரு ராசியில் 1 வருட காலம் சஞ்சரிப்பாரு. குரு பகவானுடைய பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் இடங்கள். அதே போல் காலம் 1 வருட காலம் சஞ்சரிப்பாரு ஒரு ராசியில். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல
வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். அது மட்டுமில்லாமல் வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியங்க. அதே போல் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நிகழ இருக்கும் 9/10/2024 தேதியான இன்று குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய தருணங்கள்ல உங்களால் தெரிந்து கொள்ள முடியுங்க. அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு உரிய புதன் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைகிறாரு. 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. தொட்டது துலங்கும். பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பலத்தோடு இருப்பதால செய்யும் முயற்சிகள்ல பலன் கிடைக்குங்க. ஆண் பெண் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கடகராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி 8ஆம் இடத்தில், செவ்வாய் 12ஆம் இடத்திலும் இருப்பது சரியான அமைப்பில்லைங்க. சனி குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சில குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது. கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. அதே போல கவனமாக பேசுங்க. யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் ஒரு மறைமுகமான சக்தி உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து செயல்படுங்க. அஜீரண கோளாறுகள், தலைவலி, முதிய சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அஷ்டமத்து சனி நடப்பதால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று தரிசித்துட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.